ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏஜியோ ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏஜியோ ஷாப்பிங் ஹால் தான். ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இது பார்ட் 2 வீடியோ. ரீசெண்டாக இப்போ சேல் நடந்துச்சு இல்லையா, அதில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 391 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இந்த குர்த்தி வந்து ஒரு அக்வா ப்ளூவில் பிரின்சஸ் கட்டில் வந்திருக்கும். வேறு லெவலில் இருக்கும். சீரியஸாக யாரும் வாங்கணும், ஒரு மாதிரி செம்மையாக ராயல் லுக்கில் இருக்கணும் அப்படின்னா இந்த குர்த்தி வந்து தாராளமாக வாங்கலாம். பெஸ்ட்டு ப்ரைஸ் இது. ஸோ என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இதை வந்து வேர் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச குர்த்தி அப்படின்னு சொல்லலாம். ரவுண்ட் நெக்கில் வீ கட் வருது. இதோட எம்ஆர்பி பாருங்கள், 1299 தான். 1299 கூட நீங்கள் வாங்கலாம். அந்த அளவுக்கு இது ஒர்த்தியான குர்த்தி. ஸோ பிரின்சஸ் கட்டில் தான் வந்திருக்கும். 3/4 ஸ்லீவ்ஸோட எட்ஜ்லேயுமே இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகிருக்கும். நெக்கிட்ட இருக்க ஒர்க் தான் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகிருக்கும். நல்ல ஒரு திக்கான ஃபேப்ரிக்கில் கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்பரன்சி சுத்தமாக இருக்காது. ஒரு மாதிரி இது சில்க் டைப் தான். பட் வந்து இந்த குத்துற மாதிரி சில்க் டைப் இல்லை, ரொம்ப சாஃப்டான டைப்பு. சென்டர் ஸ்லிட் வந்திருக்கும். சென்டரில் உங்களுக்கு ஃபுல்லாக பட்டன் வந்து கீழே ஸ்லிட் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு ஃபிட்டிங்காக போடும் போது இது கூட நான் ஷிம்மர் பேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பார்க்குறத விட வேர் பண்ணும்போது ஒரு லுக் கொடுக்குறதுனா அது இந்த குர்த்தி தான். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதை தாராளமாக பை பண்ணுங்கள். சூப்பர் குர்த்தி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 394க்கு வாங்கியிருக்கோம். ஸோ என்ன குர்த்தி அப்படின்றத பார்க்கலாம். நான் மோஸ்ட்லி பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்வா ப்ளூ, க்ரீனு, அதாவது பிஸ்தா க்ரீனு, மைல்டு க்ரீனு, தென் வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர், இந்த மாதிரி கலர்ஸ்லேயே தான் பார்க்குற மாதிரி இருக்குது. பார்ப்போம். இதுவுமே வந்து 1299 எம்ஆர்பி தான். ஒரு மாதிரி க்ரீனிஷ் ஷேடில் இருக்குது. ஃபுல் லென்த் வந்து உங்களுக்கு அனார்கலி, காலர் நெக்கில் வருது, கீழே ஒரு வீக்கட் வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த், நெக் வந்து கீழே இறக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேணுன்றவங்க இதை க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம். 3/4 ஸ்லீவ்ஸை ஃபுல்லாகவே இந்த ஃப்ளோரல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில். ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஃபுல் லென்த் தான். ஃப்ளேடு வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டான ஃப்ளேடு தான். பார்டர் ஒர்க் மாதிரி உங்களுக்கு கீழே பிரிண்ட் ஒர்க் வந்திருக்கு. ஸோ மைல்டான கலர் பிடிக்குன்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு குர்த்தி பாருங்கள். 184 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஓப்பன் குர்த்தி தான். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது மெட்டீரியல். அதாவது எடுக்கும் போதே ஃபீல் பண்ணும் போதே மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு கிளாத்தாக இருக்குது. ரவுண்ட் நெக்கில் வீ கட்டு, அந்த நெக்கிட்ட வந்து சென்டரில் ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் சில்வரில் கொடுத்துருக்கிறது ரொம்ப ஹைலைட்டிங்காக அழகாக இருக்குது. இதோட எம்ஆர்பி வந்து 599, பட் 299 ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. அது வந்து ஆஃபரில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷோரூமில் எதுவும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து செம்ம சாஃப்டான மெட்டீரியல். அதே மாதிரி கலர் வந்து ஒரு லைட் ஆரஞ்ச் அந்த மாதிரி கலரில் இருக்குது. ப்ரிண்ட்டுமே வந்து செம்மையாக, அது வந்து போகாது அந்த மாதிரி ஒரு கிளாத்து தான். நான் இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நிறைய குர்த்திஸ் வேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரேஞ்சு காமிச்சிருக்கேன். 3 குர்த்தி இருக்குது. 1000க்கு மேலே தான் வந்திருக்கு. ரேட் எல்லாத்தையும் காமிச்சிட்டு தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் தெரியும்னா கீழே லிங்க்ஸும் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க 150 குர்த்தி வீடியோ போடுறேன்னு சொன்னீங்களே, ஏன் போடலை அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த 150 குர்த்தி ஆஃபரே போடலை. ஸோ போட்டால் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஆஃபர் இல்லாமல் ஷேர் பண்ணுறது எனக்கு வேல்யூவாக தோணலை, அதனால் நான் போடலை. நெக்ஸ்ட்டு குர்த்தி பார்ப்போம். இதுவுமே என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அனார்கலி குர்த்தி. இதுக்கு நீங்கள் சார்கோல் கலரில் வந்து ஷிம்மர் இருக்கு இல்லையா, அது வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் லென்த்துக்கு வந்துடுது. கொஞ்சோண்டு தான் வந்து உங்களுக்கு லெகின்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். இது வந்து ரவுண்ட் நெக்கு, ஒரு மாதிரி ஃபுல்லாக வந்து பிரிண்ட் ஒர்க் வந்து இந்த சார்கோல் வித் கோல்டு கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்ட்லாம் எத்தனை வாஷ் பண்ணாலும் போகாது. ஏன்னா இது நான் வச்சுருக்கேன் அந்த குர்த்தி. ஸ்லீவ்ஸோட எட்ஜ்லேயுமே பார்டர் ஒர்க் வந்திருக்கு. ஃபுல்லாக பிரிண்ட் வந்திருக்கு. நல்ல கிராண்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளேடும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபிட்டிங்காக போடும்போது வேறு லெவலில் இருக்கும். செம்ம ரிச்சாக எலகண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு குர்த்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ
கலரே வந்து அட்ராக்டிவாக இருக்குது, நல்ல ஒரு பிரைட்னஸ் ஃபீல் தருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லென்த் குர்த்தி, கோல்டன் பிரிண்ட்டு, அங்கங்கே வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் பிரிண்ட்டும் வந்து வந்திருக்கு. ரவுண்ட் நெக் தான். 3/4 ஸ்லீவ்ஸு, ஸ்லீவ்ஸோட எட்ஜ்லேயுமே இந்த மாதிரி ஒரு பார்டர் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பிரிண்ட்டு தான். பிரிண்ட் வந்து போகாது, நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம். அவாசாவில் வந்து பிரிண்ட் என்றைக்குமே போகாது. ஸோ அதே மாதிரி ஃப்ளேடும் நல்லாயிருக்கு. 2 சைடுமே டசல் கொடுத்துருக்காங்க. அந்த கிரேப் டசல் மாதிரி நிறையா கொத்து கொத்தாக இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ ஃப்ளேடும் வந்து இதில் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ஃபுல் கவராக இருக்குது. நம்மளுக்கு இது வந்து ஸ்லிப், ஃபுல் லென்த் ஸ்லிப் போட்டுட்டு நம்ம மேக்ஸி மாதிரி கூட வேர் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேண்ட் போடணுன்ற அவசியமே இல்லை. நல்ல பிரிண்ட்டுமே வந்து ஒரு அட்ராக்டிவாக பிரைட்னஸாக இருக்குது. இதெல்லாம் நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கே வந்து வேர் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது. தேர்டு குர்த்தி அந்த பார்சலில் வந்ததில் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் குர்த்தி. பட் எனக்கு என்னவோ வந்து ஒரு ஃபேடான ஒரு லுக் தான் கொடுத்துச்சு. ஒரு ஓல்டு குர்த்தி லுக் தான் இருந்தது. ஒருவேளை எனக்கு வந்தது அப்படி இருக்கா, இல்லை எக்ஸ்சேஞ்ச் போட்டு பண்ணி பார்க்கலாமான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டேகுமே அந்தளவுக்கு ஒரு இதாக இல்லை, ஒரு மாதிரி வெளுத்து போனது மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இது வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை. 999 எம்ஆர்பி தான். உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேயர்லாம் இருக்காது, நார்மல் ஃப்ளேயர் தான். ஆனால் பேட்டர்ன் வந்து ஆப்பில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சைடில் பேக்கெட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கோல்டு பிரிண்ட்டு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த குர்த்தி பார்க்கும் போதே சுத்தமாக பிடிக்கல. ஒரு மாதிரி பழைய ஃபீல் லுக்கு தான் இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ எப்படி வருது அகெயின் அப்படின்னு. ஏன்னா எனக்கு இது யூஸ் பண்ண லுக் தான் இருக்குது, ஃபேடாகி யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் பார்சல் தான் வந்து இந்த மாதிரி பேர்ன் ஆகி வந்திருந்தது. வண்டியில் வந்து சைடில் மாட்டி விட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கொரியர் மேனு. ஸோ அதில் வந்து அந்த இன்ஜினில் சுட்டு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது. உள்ளே எதுவும் ட்ரெஸ்ஸு டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 2 3 4 குர்த்தி வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எதுவும் டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா நம்ம ஃபீல் பண்ண வேணாம், எக்ஸ்சேஞ்ச் போட்டுடலாம். ஸோ பிடிச்சிருந்து டேமேஜ் ஆகி வந்துருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். முன்னாடி மாதிரிலாம் இல்லை ஏஜியோவில். ரிட்டனுமே ஈஸியாக இருக்கும். முன்னாடி டேக் இல்லைனா ரிட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ அப்படிலாம் கிடையாது, ரிட்டன் பண்ணுறது ஈஸி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஒரு குர்த்தி ஆர்டர் பண்ணி வேறு குர்த்தி ரிசீவ் ஆகிருந்தால் மட்டும்தான் ரிட்டன் பண்ணுறது கஷ்டம். இது வந்து சியாகி பிராண்டில் வாங்கியிருக்கோம். பெல் ஸ்லீவ்ஸில் இருக்குது. ஃபுல்லாக பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் கிளாத்லேயே உள்ள பிரிண்ட்டு தான். எனக்கு ஷார்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி நார்மலாக ஜீனுக்கெலாம் வேர் பண்ணுற மாதிரி ஒரு அனார்கலி வேணும்னா இந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஃப்ளேயர்லாம் கிடையாது, நார்மல் தான். நீ போர்ஷன் வரைக்கும் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எல்லோ கலர் குர்த்தி. இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரயான் மெட்டீரியல், அவாசா பிராண்டு தான். 899 எம்ஆர்பி. ரவுண்ட் நெக்கில் 4 பட்டன் வந்திருக்கு மேலேருந்து கீழே. அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் கொடுத்துருக்காங்க ஹிப் கிட்ட. ஃபுல்லாக கோல்டன் பிரிண்ட் வந்து உங்களுக்கு குர்த்தி ஃபுல்லாகவே வந்திருக்கு. இது வந்து நார்மல் ஒரு அனார்கலி தான். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தாராளமாக வாங்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு குர்த்தி. நெக்ஸ்ட்டு குர்த்தி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலரே எனக்கு என்னென்னு தெரியல, ரொம்ப இப்போ ஃபேவரட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அன்பாக்சிங் பண்ணதிலே நிறைய இந்த கலர் தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சில்க் டைப் மெட்டீரியல் மாதிரி ஒரு மேலே கொடுத்துருக்க கிளாத் மட்டும் இருக்குது. 3/4 ஸ்லீவ்ஸ்க்கு லைனிங் கிடையாது. ஸோ காலர் நெக்கு, அதிலே வீ கட் வருது. 1499 எம்ஆர்பி. பிரிண்ட்டு ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த இங்கே தான் வந்து நம்மளுக்கு சுற்றுக்கு பாருங்கள். ஸோ இது கண்டிப்பாக வந்து வண்டியில் சைடில் மாட்டினதில் பேர்ன் ஆனது தான். ஸோ இதை வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டேன். ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ப்ராடக்ட் கொடுத்துட்டு நம்மள்ட்ட உள்ள ப்ராடக்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. சேம் ப்ராடக்டாக இருந்ததுன்னா. வேறு ப்ராடக்ட் இருந்ததுனா தான் கஷ்டம். இதில் வந்து மேலே மட்டும் ஒரு லேயர் வந்து அந்த சில்க் டைப் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே கொடுத்துருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பியூர் காட்டன் தான். ஸோ ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் தான். குத்துற மாதிரி ஃபீல்லாம் இருக்கவே இருக்காது. ப்ராடக்ட் பொறுத்தவரையிலும் ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. பட் எனக்கு இது பேர்ன் ஆகி வந்தது மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ். மித்தபடி வேறு எதுவும் இல்லை. அதுவுமே நம்ம வந்து அந்த சைஸ்க்கு, நம்ம எடுத்த சைஸ்க்கு இருந்துச்சுன்னா அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் போட்டுடலாம். எல்லாத்தோட பிக்சர் ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு குர்த்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு காட்டன் குர்த்தி தான். இது வந்து கேம்ரிக் காட்டன் மாதிரி இருக்குது. ரொம்ப சாஃப்டான லைட் வெயிட் காட்டன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. இது வந்து 2 2 பீஸ் செட்டு.
உள்ள இன்னர் பார்ட் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக வரும். ஸோ அது வந்து சைடு ஓப்பன் தான். நெக்கி சுற்றி வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது மேலே உள்ள கோட் பார்ட்டில் தான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெல்ட்டிங் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பிரிண்ட்டு. அயன் பாக்ஸ்லாம் வச்சு டேரெக்டாக நீங்கள் அயன் பண்ண முடியாது. ஒரு பேப்பர் மாதிரி வச்சு அயன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் லாங் லைஃப் வரும். கீழே வந்து லேயர் ஃப்ரில்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே கொடுத்துருக்கிறது வந்து சைடு ஓப்பன் குர்த்தி தான். நார்மல் ஸ்ட்ரைட் சைடு ஓப்பன் குர்த்தி. மேலே உள்ள கோட்டு தான் உங்களுக்கு வந்து அனார்கலி கவர்ட் டைப்பில் வந்திருக்கு. ஸோ அதில் ஃப்ரண்ட் சைடு மட்டும் பிரிண்ட் வரும், பேக் சைடு பிரிண்ட் வராது. ஸோ இந்த பிரிண்ட்டு தான் நான் சொன்னேன் டேரெக்டாக அயன் பண்ணக்கூடாது அப்படி. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.